இவங்க 3 பேரையும் கொன்னது நீதானே? நீ அப்படி என்ன கூப்பிடக்கூடாது. நான் ஒரு சன்னியாசி, காம குரோதங்களை கடந்து வந்தவனா. சொல்லுங்கள் அப்படின்னு மரியாதை கொடுத்து பேசணும். வேண்டாம். முக்காலத்தையும் உணர்ந்தவங்க தான் ஞானிகள். அவங்க கிட்ட நம்ம மரியாதையை தான் பேசணும். நீங்க தானே இந்த கொலைகளை எல்லாம் பண்ணிருக்கீங்க? நான் தான். துர்க்கையம்மன் ஆணையிட்டாங்க, அதை நான் செஞ்சேன். கலியுகத்துக்கு இன்னொரு முகம், அதுக்கான நேரம் வந்துடுச்சு. சர்வநாசம், அதான் விதி. வார்த்தையாலையும் செயலாலையும் நீர் நிலம் காற்று அசுத்தப்படுத்துறவங்களை அழிக்கும்படி துர்க்கையம்மன் என்கிட்ட தான் சொல்லியிருக்காங்க. ஆபீசர், நீங்க சொன்னீங்களா அந்த 3 பேர், கிருஷ்ணன், சுலைமான், அப்புறம் அந்த தாமோதரன், அவங்கள மட்டும் இல்ல, எல்லா ஜாதியிலையும் இருக்கிற அசுத்தங்களை நான் அழித்தே தீருவேன். 14 நரகங்களோட வாசல்கள் திறந்தாச்சு ஆபீசர். நீங்களும் தயாரா இருங்க. கூடிய சீக்கிரம் நீங்களும் என் கையால சாவிங்க. உங்க தெய்வம் கொல்லணும்னு சொல்லுத, அத நீங்க ஏன் அவாய்ட் பண்ணக்கூடாது? அன்னைக்கு கருணை தானே முக்கியம். கருணை எங்க இருக்காது? பணத்துக்காக குழந்தைகளை கொன்ற காலம் தானே இது. இல்ல, இதுக்கு சம்ஹாரம் தான் ஒரே வழி. என்ன தடுத்து நிறுத்துறதால அந்த ரௌத்ரம் குறையாது. அந்த துர்கையோட பக்தர்கள் இன்னும் வருவாங்க. பெரும் காற்றாவும் மழையாவும் அக்னியாவும் வருவாங்க. அப்புறம் அநியாயம் பண்றவங்க தலையில வந்து விழும். எல்லாரும் அழிவாங்க. மாதவன், எஸ், அரெஸ்ட் பண்ணியாச்சுன்னு சப்மிட் பண்ணிடுங்க இன்னைக்கு. சரி. யாராவது சைக்காட்ரிஸ்ட கூப்பிட்டு டெஸ்ட் பண்ணலாமா சார்? எதுக்கு? தீவிரவாதத்திலிருந்து தீவிர பக்திக்கு மாறினவன் இவன். எப்பவுமே யாரையாவது கொல்லணுங்கிற எண்ணத்தை வளர்த்துக்கிட்டவன். ஒண்ணு சன்னியாசம், இல்லைன்னா தீவிரவாதம். அதுல அபூர்வமான சில கேஸ் இப்படி ஒரு நிலைமையை அடைஞ்சிருவாங்க. அவருக்கு டாக்டரும் மருந்து தேவையில்லை, ஓய்வு. அதுதான் இப்ப அவருக்கு ரொம்ப தேவை. அவர் கொஞ்சம் ஓய்வு எடுக்கட்டும், மனசு கொஞ்சம் சாந்தி அடைகிற வரைக்கும். துர்காதாஸோட அரெஸ்டுக்கு காரணம் உன்னோட அம்மா தான். உங்களுக்கு மட்டும் அந்த படத்தை அடையாளம் தெரியாம போயிருந்தது. எங்களால இப்போ அவனை கண்டுபிடிச்சிருக்க முடியாது. தேங்க்யூ. உங்க மனைவி வைதேகி தவிர வேற யார் இருக்காங்க? வேற யாரு இருக்காங்கன்னா வைதேகி மட்டும்தான். அம்மாவெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. அப்பா தமிழ்நாடு போலீஸ்ல இருந்தாரு. ஒரு பிரிட்டிஷ் டைப் போலீஸ். டூ மச் டிசிப்ளின். அப்பா இறந்துட்டார். வைதேகி தமிழா? தமிழ். அவ தமிழ் தான். அம்மா பாலக்காடு. அதனால வைதேகி மலையாளமும் பேசுவா. வைதேகி நல்ல பேரு இல்லம்மா? ஆமா. எனக்கு என் மனைவியோட பேரு ரொம்ப பிடிக்கும். அந்த பேரு நிறைய பேருக்கு இருக்கு. ஆனா என் மனைவியை நான் கூப்பிடும் போது என் மனசு பூரா நிறைஞ்சிருக்கும். என் மேல அவளை அன்பு காட்டுறா. நான் கிளம்புறேன். குளங்களும் நதிகளும் தினம் தினம் வத்திட்டு இருக்கிற நம்ம நாட்டுல குடிக்க கூட தண்ணி இல்லாம அவஸ்தைப்படுற இந்த ஊர்ல கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனியை ஆரம்பிச்சிருக்கிற அந்த நிறுவனத்தை நான் வன்மையா கண்டிக்கிறேன். குடிநீரை பாதுகாக்க நடத்துற இந்த போராட்டம் வாழ்க்கையோட ரொம்ப முக்கியமான ஒரு போராட்டம். இந்த நாட்டோட தந்தையான மகாத்மா காந்தி சத்தியாகிரகம் என்ற உயரிய போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தியதை நினைத்து சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் மக்களோட அத்தியாவசிய தேவையான தண்ணீருக்காக நாம நடத்துற இந்த போராட்டத்தை நினைக்கும் போது உண்மையிலேயே இது ரொம்ப வேதனைக்குரிய விஷயங்கிறத எல்லாருக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்ப இருக்கிற காலகட்டத்துல சுதந்திரங்கிறது வெறும் பேச்சளவுல மட்டும்தான் இருக்கு. ஒரு வகையில இதுவும் சுதந்திர போராட்டம் மாதிரி தான். எல்லா மக்களுக்கும் சொந்தமான ஒரு விஷயம் தான் குடிநீர். அதை மறுக்கிறதுக்கு எந்த ஒரு நிறுவனத்துக்கும் அந்த உரிமை இல்லைங்கிறத உணர்த்தத்தான் இன்னைக்கு இந்த இடத்துல இந்த போராட்டத்தை நாம நடத்திட்டு இருக்கோம். இந்த போராட்டத்துக்கு வெற்றி கிடைக்கும். ஜெய்ஹிந்த். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். மத்தியானத்துக்கு நாங்க ஃபுட் அரேஞ்ச் பண்ணிட்டோம். வேண்டாம், இங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட வீடு இருக்கு. நான் அங்கேயே போய் சாப்பிட்டுக்கிறேன். எந்த வீட சொல்றீங்க? அப்பன் மேனன் சார் தான் சொல்றேன். இவ்வளவு தூரம் வந்துட்டு அவர் வீட்டுக்கு போலனா எப்படி? அப்படியே அவங்க மிஸ்ஸஸ் வைதேகியும் பார்த்துட்டு வரணும். நான் கிளம்புறேன். ஏய், நீ கூட வரலையா? இல்ல, என்னோட ஹாஸ்டல் மேட் தீபான்னு அவங்க ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றா. நான் அவளை பார்க்க போறேன். ஓகே, நாம அப்புறம் மீட் பண்ணலாம். ஓகே.
எக்ஸ்கியூஸ் மீ, வைதேகி. உள்ள வாங்க. இது வீடு இல்ல, அரண்மனை. வாங்க. படி இருக்கு, பார்த்து வாங்க. வாமா. அதுதான் வைதேகி. வைதேகி இறந்து இன்னையோட 1 வருஷம் ஆக போகுது.